கந்தன் கருணை திரைப்படம் உருவான காலகட்டத்திலே வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகராக இருந்தவர் தான் சிவகுமார். அப்படி இருந்த போதிலும் ஒரு பக்கம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் கே.ஆர். விஜயா இருவரோடும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த படத்திலே அவருக்கு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பு அவ்வளவு எளிதாக அவருக்கு வந்து சேர்ந்ததா என்றால் இல்லை. கந்தன் கருணை திரைப்படத்திலே முருகன் நடிப்பிற்கு அவருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சிலர் பாராட்டும் செய்தார்கள். சரிப்பா நான் சொல்லி அனுப்புகிறேன் என்றார் ஏ.பி. நாகராஜன். ஆனால் ஏ.பி. நாகராஜன்கிட்டேருந்து சிவகுமாருக்கு எந்த தகவலும் இல்லை. இதற்கிடையிலே ஒரு நாள் சிவகுமாரை சந்தித்த அசோகன், நீ தான் கந்தன் கருணையில் முருகனா நடிக்கிற, உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க என்று சிவகுமாரிடம் சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்கன்னு, ஆனால் கம்பெனிலேருந்து இது வரைக்கும் அழைப்பே வரலையே என்றார் சிவகுமார். அப்போது தான் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக சிவகுமாரை தேர்ந்தெடுப்பதிலே ஏ.பி. நாகராஜனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. ஏ.பி. நாகராஜனுக்குள்ள தயக்கம் என்ன என்பதை சிவகுமாருக்கு எடுத்து சொன்னவர் தயாரிப்பு நிர்வாகியாக அப்போது பணியாற்றி கொண்டிருந்த ஏஎல்எஸ் வீரையா. நீங்கள் அழகாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா வசனம் பேசி நடிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஒரு பல்லு துருத்திக்கிட்டு இருப்பாருங்க, சிங்கப்பல் மாதிரி, அதுதான் இந்த வேஷத்தில் நீங்கள் நடிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்ற தகவலை வீரையா சொன்ன உடனே உடனடியாக அந்த பல்லை எடுத்துட்டு ஏ.பி. நாராயணன் முன்னால் போய் நின்னார் சிவகுமார். நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கள, மறுநாளே அந்த பல்லை எடுத்துட்டுனே என்று சிவகுமார் சொன்ன அடுத்த வினாடி நீதாயா முருகன் என்றார் ஏ.பி. நாராயணன். அப்படித்தான் கந்தன் கருணை படத்திலே முருகன் நடிக்கின்ற வாய்ப்பு சிவகுமாருக்கு வந்து சேர்ந்தது. சதிலீலாவதி திரைப்படத்திலே எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய எல்லிசா டங்கன் தமிழிலே பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த படம்னா அது எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த மீரா என்ற திரைப்படம். உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் என்று ஒரு நிருபர் அவரை பார்த்து ஒரு முறை கேட்டபோது, கண்ணை சிமிட்டியபடி எனக்கு எல்லா நடிகைகளையும் பிடிக்கும் என்ற எல்லிசா டங்கன், இங்கே எல்லா நடிகைகளும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓவராக மேக்கப் போட்டுக்கிறாங்க, எனக்கு மேக்கப்பும் கொஞ்சம் தெரியும் என்பதால் அவங்களுடைய மேக்கப்பெல்லாம் நான் சரி பண்ணுவேன், அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுப்பேன், இதை பார்த்துட்டு பல பேர் என்னை இந்த கதாநாயகர்களோடு இணைத்து கிசுகிசுக்கெல்லாம் கூட எழுதியிருக்காங்க என்று அந்த பத்திரிகை நிறுவனம் பதில் சொல்லியிருக்கிறார். எல்லிசா டங்கன் தமிழ் சினிமாவில் பணியாற்றிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1945. ஆக சினிமா தோன்றிய போதே கிசுகிசும் சேர்ந்து தோன்றியிருக்கிறது அப்படின்னு தான் இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு நினைக்க தோன்றுகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் இன்று வரையிலே இசைக்குயில் என்று மொத்த இந்தியாவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற லதா மங்கேஷ்கருக்கு இடையே இருந்த உறவு இருக்க, அது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவு. தன்னுடைய சொந்த சகோதரியை போல தான் லதா மங்கேஷ்கரை நடத்தினார் சிவாஜி கணேசன். சிவாஜி குடும்பத்தினர் எப்போ மும்பைக்கு போனாலும் லதா மங்கேஷ்கர் வீட்டிலே தான் அவர் தங்குவார்கள். அதே மாதிரி லதாவும் எப்போ சென்னைக்கு வந்தாலும் சிவாஜியுடைய வீட்டில் தான் தங்குவார். லதா அந்த வீட்டில் குறுக்கு நெடுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாராம். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த வீடே ஒரு சங்கீத சாம்ராஜ்யமாக திகழ்ந்த காலகட்டம் அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு அசைவ பிரியர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த குயில் கறியை சாப்பிட்ணுன்ட்டு ஒரு 50 குயிலை வாங்கி வீட்டில் வச்சுருந்தார் சிவாஜி. கூண்டில் இத்தனை குயிலை பார்த்தோன்னே அந்த இசைக்குயில் ஆச்சரியத்தோட சிவாஜிட்டு, எதுக்கு இவ்வளோ குயில் வாங்கி வச்சுருக்குன்னு கேட்டபோது, எதுக்கு சமைச்சு சாப்பிடத்தான் என்றார் சிவாஜி. அதை கேட்ட உடனே அந்த இசைக்குயிலுடைய முகம் இருக்க அது அப்படியே வாடி போச்சான். இந்த குயில்களெல்லாம் தயவுசெய்து விடுதலை பண்ணுங்க என்று லதா மங்கேஷ்கர் சொல்ல, அவருடைய வேண்டுகோளுக்காக அத்தனை குயிலையும் அப்படியே பறக்க விட்டார் சிவாஜி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு முதல் இந்த குயில் கறியை தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியும் பூண்டார் சிவாஜி கணேசன். சிவாஜி உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த ராக்கி கட்டுற தினத்தன்று ஸ்பெஷலாக ராக்கியை சிவாஜிக்காக அனுப்பி வைப்பாராம் லதா மங்கேஷ்கர். சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல ஒரு குடும்பம் அமைப்பெற்றவர் அவர், நல்ல நண்பர்கள் அமைப்பெற்றவர் அவர். இது மாதிரி ஒரு உடன்பிறவாக சகோதரியும் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியலிலே எப்படிப்பட்ட வெற்றியாளர் அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாலே எப்படிப்பட்ட உழைப்பு இருந்தது என்பதை பற்றி அவருடன் நீண்ட காலம் பழகுகின்ற வாய்ப்பினை பெற்ற கவிஞர் கண்ணதாசன் ஒரு கட்டுரையிலே பதிவு செய்துள்ளார். எனக்கும் எம்ஜிஆருக்கும் மிக நீண்ட நாள் தொழில் தொடர்பு இருந்தது. அந்த தொழில் தொடர்பிலே கசப்பும் இருந்தது, இனிப்பும் இருந்தது. ஆனால் அரசியல் உலகில் எம்ஜிஆருக்கு இந்தளவு சாமர்த்தியமும் இந்தளவு உழைக்கும் திறனும் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது அவர் பட்டப்பாடு, அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்கள் எல்லாம் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியவைகளாகும். சோம்பல் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சந்திப்பதற்கு தயாராக இருந்து மாபெரும் வெற்றியை எல்லா கட்சியிலையும் எதிர்த்து அவர் பெற்றது என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே குறிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன்.
எல்லா வெற்றிகளுக்கு பின்னாலேயும் இப்படிப்பட்ட கடும் உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை யாரால் மறுக்க இயலும்? எம்ஜிஆரை விட்டு மிக அதிகமான திரைப்படங்கள் எடுத்த நிறுவனம்னா அது எம்ஏமே சின்னப்ப தேவருக்கு சொந்தமான தேவர் ஃபிலிம்ஸ் திரைப்பட நிறுவனம் தான். அதற்கு முக்கியமான காரணம் சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த உறவு. ஆனால் அப்படிப்பட்ட உறவு இருந்த போதிலும் எம்ஜிஆர் கொஞ்சம் தாமதமாக வந்தால் போதும், தேவரால் பொறுத்துக்க முடியாது. அன்றைக்கும் அப்படித்தான். வேட்டைக்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. எம்ஜிஆர் வரல. சாவித்திரி ஏற்கனவே வந்து எம்ஜிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் வரல என்னவுடனே சின்னப்பதேவருடைய கோபம் கட்டுக்கிடங்காமல் போய்விட்டது. அங்கே இருந்த ஒரு டீ கொடுக்குற பையனை ஓங்கி அடிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ நேரம் ஆச்சு டீ கேட்டு, இவ்வளோ லேட்டாக வர என்று அவர் அடிக்கடிக்க பக்கத்தில் வந்து இருந்தார் எம்ஜிஆர். அண்ணே அவனை அடிக்காதீங்க, நான் தான் லேட்டு, வீட்டில் என்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் சிலோன்லேருந்து வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு என்றார். முருகா நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் உங்களை பற்றி பேசுவேன், நான் அந்த பையன் டீ கொடுக்க கொஞ்சம் லேட்டு, அதனால தான் பேசினேன் என்றார் சின்னப்பதேவர். அவர் அப்படி பேசினாலும் அவர் தன்னை பற்றி தான் பேசுகிறார் என்று எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது முதல் முறை இல்லை. எம்ஜிஆர் எப்போது தாமதமாக வந்தாலும் அவரை எப்போவுமே சின்னப்பதேவர் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். அதுக்கு பதில் பக்கத்தில் இருக்க அசோகனை பரட்டி தள்ளிடுவார். இது போன்ற பல அனுபவங்கள் எம்ஜிஆருக்கு உண்டு. அப்படின்றதுனால தான் அவனை அடிக்காதீங்க, அவன் பேரில் தப்பு இல்லை, என் பேரில் தான் தப்பு என்று தானாகவே சொன்னார் எம்ஜிஆர். தேவருடைய திரைப்படங்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் என்ற போலும் அவர் விமர்சிக்க சின்னப்பதேவர் தவறியதே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் நேரத்துக்கு நடிகர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அதனால தான் சின்னப்பதேவர் கோபித்து கொண்டதை பற்றி எம்ஜிஆர் கவலைப்படாமல் தொடர்ந்து அவருடைய திரைப்பட நிறுவனத்திலே பல படங்களிலே நடித்தார். சங்கராபரணம் பட பாடல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்த்தன அப்படின்றத பற்றி நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆனால் அந்த பாடல்கள் சாஸ்திரிய சங்கீதத்திலே அமைந்த பாடல்கள் என்பதனால் அந்த பாடலை பாட முதலிலே மறுத்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரு கட்டத்தில் சாஸ்திரிய சங்கீதம் தெரிந்த ஒருவரை அந்த படத்திலே பாட வைத்து விடலாமா என்று கூட யோசித்தாராம் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான கேவி மகாதேவன். அப்போ அந்த பாடல்களை எல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாட வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தவர் கேவி மகாதேவனிடம் அப்போது உதவியாளராக இருந்த புகழேந்தி. அவர் அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய குரலிலே பாடி ஒரு டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்து அதை எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அனுப்பி, இந்த பாடல்கள்லாம் கேட்டு 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 நீ பயிற்சி பெறு, ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பாடல்களோடு சேர்ந்து பாடாத, அப்போ உன்னுடைய குரலில் உள்ள தனித்தன்மை போயிடும், இதை கேட்டுட்டு பாடு, பாடி பயிற்சி பெற்றதுக்கு முன்னால் நிச்சயமாக இந்த பாட்டை உன்னால் பாட முடியும் என்று எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஊக்கம் கொடுத்து அந்த பாடலை பாட வைத்தவர் புகழேந்தி. அப்படி புகழேந்தி ஊக்கம் கொடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாடச் சொன்ன அந்த பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு இன்னொரு தேசிய விருதையும் பெற்றுத்தந்தது.